கொண்டு போய் அடிக்கும் போதே உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு எத்தனை பேரை வந்து காவல் நிலையத்தில் வச்சிருக்கீங்க? எஸ்பிசிஐடி வந்து ரிப்போர்ட் எடுத்து எஸ்பிக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அதே போல ஐஎஸ் எடுத்து கமிஷனருக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? ஒவ்வொரு நிமிடமும் போலீஸினுடைய அமைச்சருக்கு போகுமா போகாதா? ஐஜி உளவுத்துறை ஐஜிக்கு இந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா? அப்ப ரஜினிகாந்துக்கு வந்து போலீஸ் அடிச்சாதான் வந்து கோவம் வரும், போலீஸ் யார் அடிச்சாலும் கோவம் வராது, அப்படிதானே? போலீஸை வந்து யாராவது தொட்டுட்டா அவர் பொங்கி எழுந்துருவாரு. கமல்ஹாசன் எங்கங்க? மக்கள் நீதி மையம் ஆலயம் காணா பேரையும் காணா. ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கமல்ஹாசன் எங்கங்க? என்னமோ நான் தான் வந்து நாட்டில் வந்து புரட்சி பண்ண போறேன், நான் தான் அடுத்து நாட்டை ஆள போறேன், மயிரை புடுங்க போறேன், மட்டையை திரிக்க போறேன்ட்டு வந்தாங்க. எச் ராஜாவுடைய கருத்துல அந்த கருத்துல நான் உடன் பண்றேன். போலீஸோட ஈரல் அழுகி போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிதானே சொன்னாரு. கரப்டட் போலீஸ்ன்னு சொன்னாரு. கிறிஸ்தவர்கிட்டையும் இஸ்லாமியர்கள்ட்டையும் காசு வாங்குற போலீஸ்ன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் கோவப்படாத போலீஸ் அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரி வந்து கொம்பன்களை எல்லாம் போடுமா? இந்த கொம்பை வந்து கறி எடுக்காம விட மாட்டான்னு சொல்ற கொம்பன் எல்லாம் அங்க போடுமா? இல்ல அந்த கொம்பனுக்கு தான் வந்து கம்பெடுத்து சுத்துற அளவுக்கு தைரியம் இருக்கா? சிரிப்பு நடிகர் எச் வி சேகரை கைது பண்ண துப்புள்ள இந்த காவல்துறைக்கு 4 அப்ப போலீஸ் இருந்திருந்தாருன்னா இவருக்கு போலீஸோட அடி போலீஸோட வழி என்னன்னு எச் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கே பொலன்னு பொழந்திருந்தா உயர் நீதிமன்றமாவது மயிராவதுன்னு பேசின எச் ராஜாவை அன்னைக்கே 4 அறை அரைஞ்சிருந்தா சரியா வந்திருக்கும். ஏன் அறையல? அன்னைக்கு அறைகிறதுக்கு ஆள் இல்ல, அடிக்கிறதுக்கு போலீஸ் இல்ல, போலீஸுக்கு தெம்பு இல்ல. வில்சன் வந்து கொலை செய்தது தவறுதான். இப்ப யாரு அதை வந்து கண்டிக்காம இருந்தது? யாரு? வில்சனை கொலை செஞ்சது சரின்னு நாங்கெல்லாம் பேசணுமா? வில்சனை கொலை செய்வதுதான் சரின்னு நாங்க பேசணுமா? யார் கொலை செய்தாலும் அதை வந்து இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் 13 பேரை சுட்டுக் கொண்டுச்சே காவல்துறை, அதற்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. காவல்துறைக்கு என்ன தைரியம் சொல்லுங்க பாப்பா? அரசு என்னை காப்பாற்றி விடும்ன்ற தைரியம் மட்டும்தான். அரசு காப்பாற்றுறதுன்ற நிலைமை வந்துச்சுன்னா காவல்துறை இப்படி நடந்து கொள்ளும் நீங்க நினைக்கிறீங்களா? அது சொல்லுங்க நீங்க. நான் என்ன கேட்கிறேன், 20 லட்சம் சும்மா கொடுப்பாரு, சும்மா எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அப்படி காவல் நிலையத்தில இருந்து யாராவது கைதியை அழைச்சிட்டு போய் மரணம் அடைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டாரா இது வரையும் எடப்பாடி? சொல்லுங்க, கொடுத்துருக்காரா? இல்ல எடப்பாடி கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னாடி திமுக எதுவும் கொடுத்துருக்கா? திமுக 25 லட்சம் கொடுக்குது, இது வரைக்கும் கொடுத்துருக்கா வேற யாருக்காவது? சகாயம் எங்க இருக்காரு யாருக்காவது தெரியுமா? இப்ப எந்த துறையில வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சகாயம் சொல்லுங்க. அப்படி நேர்மையான அதிகாரிகளை ஏன் அரசு பயன்படுத்த தவறுது? அவ பயன்படுத்த தவறுதுன்னா அதோட நோக்கம் என்ன? தான் கரப்டடா இருக்கணும், தன்னோட கரப்டடுக்கு இவங்க எல்லாம் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தானே இப்படியான ஆட்கள்